சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்ய திமுக குழு அமைத்துள்ள நிலையில் மண்டல வாரியாக அக்கட்சி எந்தெந்த பகுதிகளில் சறுக்கியது என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திமுகவில் தேர்தல் வியூகங்களுக்கு பெயர் பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் கூட இந்த முறை களத்தில் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். தேர்தலுக்கு முன்பாக மண்டல வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்திருந்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். தேர்தல் முடிவுகளை பகுப்பாய்வு செய்யும் போது முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சில மாவட்டங்களில் திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. மேற்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கப்பட்ட 29 தொகுதிகளில் திமுக வெறும் 7 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் திமுக கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ளது. குறிப்பாக ஈரோட்டின் 8 தொகுதிகளிலும் திருப்பூரின் 4 தொகுதிகளிலும் திமுக தோல்வியடைந்துள்ளது. அதேபோல முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு ஒதுக்கப்பட்ட 41 தொகுதிகளில் திமுக 6 இடங்களில் மட்டுமே வென்றுள்ளது. குறிப்பாக சேலம், தருமபுரி, வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களின் அனைத்து தொகுதிகளிலும் கட்சி படு தோல்வியை சந்தித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் சக்கரபாணிக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளில் 4 இடங்களில் மட்டுமே திமுக வென்றுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவுக்கு ஒதுக்கப்பட்ட 33 தொகுதிகளில் வெறும் 2 இடங்களில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொருபுறம் டெல்டா மாவட்டங்களில் நேருவுக்கு ஒதுக்கப்பட்ட 37 தொகுதிகளில் 19 இடங்களிலும், தென் மாவட்டங்களில் கனிமொழிக்கு ஒதுக்கப்பட்ட 22 தொகுதிகளில் 13 இடங்களிலும் திமுக வெற்றி பெற்று ஓரளவு தனது பிடியை தக்க வைத்துள்ளது. தங்கம் தென்னரசுவின் 29 தொகுதிகளில் 10 இடங்களும், MRK பன்னீர்செல்வத்தின் 20 தொகுதிகளில் 8 இடங்களும் மட்டுமே திமுகவுக்கு கிடைத்துள்ளன.